Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இது ஒரு 1940 காலகட்டத்திலிருந்து இந்த மூலவருக்கு அபிஷேகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சர்ச்சை பொருளாகவே இருந்து விட்டுருக்கு. 1936 இந்த சிலை சேதமாய் போச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து அதுல இருந்து இன்ன வரைக்கும் அதனுடைய சர்ச்சைகளும் முருகப்பெருமானும் கலந்தே இருக்கு. நவபாஷான திருமேனி பலமா இருக்கா, ஸ்திரத்தன்மையோட இருக்கா? நான் ஒரு 10 அடி தொலைவுல பாக்குறோம். ஆமா, 10 அடி தொலைவுல நான் எல்லாருமே பார்க்க முடியும். ஆனா இவங்கெல்லாம் அதிகாரிகள் உள்ள போய் பாத்துருக்காங்க. இல்ல, அபிஷேகம் கூட சுவாமி கொஞ்சம் இதுவா இருக்காருன்னு ரொம்ப சீக்கிரமா பண்ணிடுறாங்க. கொஞ்சமா பால் தான் அபிஷேகம் பண்ணணும், கொஞ்சம் விபூதி தான் கொஞ்சமா தான் தலையில வைக்கிறாங்க சொல்றாங்க. அது ஒரு மர்மமாவே இருக்கு. பழனி முருகன் கோயில் விஷயத்துல 2 ஜேக்களுடைய தலையீடு, ஒன்று ஜெயேந்திர, இன்னொன்று ஜெயலலிதா. 2 பேருமே சிறைக்கு சென்றாங்க. 2 பேருமே கஷ்டப்பட்டாங்க. அதாவது அந்த சம்பவத்துக்கு பிறகு சொல்றீங்களா? ஆமா, இது நடந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. கருவறைக்குள்ள போற அது ஆகம கோவில் கிடையாது. ஆகமம் இருக்கு இல்ல, கருவறைன்னு ஒண்ணு இருந்தாலும் ஆகமம் இல்ல. எல்லாரும் பூஜை பண்ணலாமா? எல்லாரும் கருவறைக்குள்ள பறக்கிற காட்சி பொருளா சார்? ஒரு பெட்டிஷனரை கோப் உள்ளுக்குள்ள போயிட்டு உடனே கலெக்டர் சட்டையெல்லாம் கலத்தி இவரு போய் உள்ள நிக்கிறார். கலெக்டர் வேலை அங்க போய் கற்பூர காமிக்கிற வேலை செய்யறா சார். நான் போய் சொல்ல ஆதார வீடியோ எல்லாம் இருக்கு. மதுரை ஆதீனம் சமீபத்துல ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. மத்தியில மோடி ஆட்சியும் தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆட்சியும் தான் நினைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதே மதுரை ஆதீனம் தான் சொன்னாரு. இலங்கையில போல அவ்வளவு பேரை கொண்டு புட்ட கட்சி எந்த கட்சி? திமுக. சொன்னவரே ஒரு தானே. அப்ப இன்னைக்கு நீங்க மாறி பேசக்கூடிய சூழல் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னணியில என்ன நடக்குது? ஆதானியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ராம ரவிக்குமார் சார். வணக்கம் தாமரை அவர்களே. சார் நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி சார். ஏற்கனவே இந்த பழனி கும்பாபிஷேகத்தை பத்தி நாம ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தோம். குறிப்பாக மூலவருடைய திருமேனி, அதாவது நவபாஷானங்களால் ஆன பழனி மூலவர் திருமேனி ஒரு சில பிரச்சனைகள்ல இருக்கு. கடந்த காலங்களில் சில பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கு. அதை நிபுணர் குழுவை வச்சு ஸ்திரத்தன்மையை படுத்திவிட்டு தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீங்க வச்சிருந்தீங்க. ஸோ அதன் பிறகு கும்பாபிஷேக நெருக்கத்தின் போது ஒரு வல்லுநர் ஆய்வுக்குழு, அதே போல IIT சேர்ந்த சில பல பேராசிரியர்கள் பழனிக்கு போய் மூலஸ்தானத்துக்கு போய் மூலவர் திருமேனியை கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நீதிபதி அவர்கள் பழனி மூலஸ்தானத்துக்குள்ள போயிட்டு மூலவர் திருமேனியை செக் பண்ணியிருக்காங்க. என்ன சார், ஒரு பழனி முருகன் கோவில், அது கும்பாபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கருவறைக்குள்ள எல்லாராலையும் போக முடியாது. அந்த கோவில்ல பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியர்கள் மட்டும்தான் கோவிலுக்குள்ள போக முடியும். பண்டாரங்களே ஒரு அர்த்த மண்டபம் வரைக்கும் தான் போக முடியும். அவங்களுக்குமே உள்ள போக பிரவேசம் கிடையாது. நீதிபதி போயிருக்காங்க, வருஷம் ஆய்வு பண்ணுவோம்னு சொல்றாங்க. என்ன சார், முருகனை வச்சு என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனியில? இந்த கேள்வி எல்லாம் எங்க அண்ணன் சேகர் பாபுட்ட நீங்க கேட்கணும். ஏன்னா அவர் தான் அந்த துறை சார்ந்த அமைச்சர். இருந்தாலும் ஒரு முருக பக்தனாக நான் பழனியில நடந்த கும்பாபிஷேக சமயத்திலேயே ஒரு பிரச்சனை எழுந்தது. அது உங்களுக்கு தெரியும். அதாவது பழனி ஆண்டவனுடைய திருமேனி ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கு அப்படின்னா அங்க குருக்கள் ஒருத்தர் கும்பேஸ்வர குருக்கள் அவர் முதல்ல கேள்வி எழுப்பினார். அதுக்கப்புறம் அது பெரிய சர்ச்சை விவாத பொருளா மாறுச்சு. அப்போ ஒரு 11 பேர் கொண்ட குழுவெல்லாம் போட்டு நீதி அரசர் ஓய்வு பெற்ற நீதிபதி பொங்கியப்பன் அவங்க தலைமையில நம்ம பேரூர் அடிகளார், அப்புறம் கௌமார மடாலய பீடாதிபதி அவர் குன்றக்குடி அடிகளார் உள்ளிட்ட ஆன்மீக பெரியவர்கள் மற்றும் அரசியல் பெருமக்கள் சபதி அவங்கெல்லாம் போய் பண்ணாங்க. 2-3 முறை ஆய்வெல்லாம் பண்ணாங்க. அந்த ஆய்வு அறிக்கை என்னன்னு தெரியாது. அதன் பிறகு இப்பொழுது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் திரும்ப ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நிறைய அந்த பூசை முறையெல்லாம் பண்ணிட்டு வெளியில என்ன அறிக்கை சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இது முன்னாடி மக்களுக்கோ பக்தர்களுக்கோ எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. திடீர்னு ஆய்வு நடந்தது. அந்த 2-3 மணி நேரங்கள் காலைல ஒரு 9 மணி தொடங்கி மதியம் வரைக்கும் பக்தர்களுக்கு தரிசன அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கூட்டங்கள் போட்டதாக சொல்றாங்க. இந்த பழனி முருகப்பெருமான் ஞானதண்டாயுத பாணி அந்த நவபாஷான மூர்த்தியினுடைய திருமேனி குறித்து கிட்டத்தட்ட ஒரு 1930-40 காலகட்டங்கள்ல இருந்தே இந்த சேதம் அடைஞ்சதாகவும் அது குறித்து சர்ச்சைகள் தொடர்ந்து இருக்கதான் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சுவாமியினுடைய திருமேனியில படக்கூடிய திருநீர், அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சாமிர்தம், பால், அது உடம்புல இருக்கக்கூடிய வியர்க்கக்கூடிய அந்த நீரானது கௌமின தீர்த்தமாக கொடுக்கப்படுது. அவர் நெஞ்சில சாத்தக்கூடிய சந்தனமானது கொடுத்துட்டு இருக்காங்க.
இது ஒரு 1940 காலகட்டத்திலிருந்து இந்த மூலவருக்கு அபிஷேகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சர்ச்சை பொருளாகவே இருந்து விட்டுருக்கு. 1936 இந்த சிலை சேதமாய் போச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து, அதுல இருந்து இன்ன வரைக்கும் அதனுடைய சர்ச்சைகளும் முருகப்பெருமானும் கலந்தே இருக்கு நவபாஷான திருமேனியில. இதுல ஒரு 1972 அர்ஜுனன் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி வந்து இந்த சிலைகளுடைய பாதுகாப்பு தன்மை குறித்து ஒரு ஆய்வறிக்கை சொல்றாங்க. அவருக்கு சுவாமிக்கு தங்கத்தினாலான ஒரு தகடு திருமேனி மேல ஒரு கவசம், தங்க கவசம் போட்டோம்னா அபிஷேகம் நிறுத்தி போடலாம், சுவாமியோட திருமேனியை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற பொழுது அதுக்கப்புறம் மக்கள்லாம் இது பண்றாங்க. அப்போ வந்து இப்ப ராதா தியாகராஜன் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க வந்து தக்கார வர்றாங்க. அவங்க யாருன்னா கருமுத்து தியாகராசனாருடைய திருமதி. அவங்க பழனி கோயிலுக்கு அரங்காவலராக கிட்ட 1980 வர்றாங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சாமியினுடைய திருமேனி சேதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அபிஷேகங்கள் தொடர்ந்து பண்றதுனால, தைப்பூசம் அது மாதிரி விழா காலங்களில் நிறைய பேர் அபிஷேகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேக பொருட்கள் போடுறதுனால சுவாமியுடைய திருமேனி சேதமாகுது. அதனால மூலவராக இருக்கக்கூடியவருக்கு அபிஷேகத்தை நிறுத்திட்டு உற்சவருக்கு எவ்வளவு வேணா அபிஷேகம் பண்ணலான்னு ஒரு சிஸ்டத்தை போடுறாங்க. ஓகே, சரின்னு அது நடைமுறையில் வருது. அதுக்கப்புறம் வந்து சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் அமைச்சராக வர்றாரு, சுவாமிநாதன் அமைச்சர். அதுக்கு முன்னாடி 1983 சுவாமியுடைய காதுலையும் அவருடைய தோல் பகுதியிலையும் கொஞ்சம் சேதமாயிருக்குன்னு ஒரு சர்ச்சை வருது. அப்போ கோவிலில் இருந்த ஜெகநாத குருக்கள் மீதான துறை ரீதியாக அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஏன் நீங்கள் சொல்லலை வைக்கலன்னு சொல்லி. அதன் பின்னர் 1984 இந்த மூலவர் திருமணியை மூலவர் மாற்றிட்டு புதுசாக ஒன்று வச்சிடலான்னு ஒரு சர்ச்சை எழும்புறது மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. இந்த சூழல்ல பண்றாங்க, இப்போ இப்படி எல்லாம் அபிஷேகம் நடக்குது, இந்த திருமணி சேதமாகி போச்சு, அபிஷேகம் நிறுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறப்போ ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, காசு கட்டினா அபிஷேகம் பண்ணலாங்கிற நிலைமையை மாற்றி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய திரு ஆர்.எம். வீரப்பன் போன்றவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த சர்ச்சை வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர், அவர் பேர் சதாசிவம்னு ஒரு பெரியவரை வச்சு ஒரு ஆய்வறிக்கையை போடுறாரு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் ஏதோ குழுவில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் சர்வே பண்ணி அவங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, இது புலிபாணி சாமியுடைய அப்பா, இப்ப இருக்கிறவருடைய அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, இது நவபாஷானமா இல்லை ஏதோ ஒரு கல்வகையை சார்ந்ததா அப்படின்னு சொல்லும்போது அவரால் ரிப்போர்ட் முழுமையாக சொல்லலை. அந்த அறிக்கை வரை இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அதுவும் மர்மமாக தான் இருக்கு. இந்த சர்ச்சை குறித்து எப்படி இருக்கோ அதே போல அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சுவாமிநாதன் சிதம்பரத்துக்கார் ஒரு ஏடிஎம்கே மந்திரின்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, இப்போ இந்த சிதம்பரம் கோயில் பிரச்சனை எல்லாம் அவர் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் தான், உயிரோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் பக்தர்கள்லாம் இல்லாத பொழுது உள்ளுக்குள்ள போய் சர்ச் லைட்டை வச்சு போட்டு பார்த்தேன், உள்ளுக்குள்ள சாமியுடைய திருமணி சுரண்டப்பட்டிருக்கு, சேதமாயிருக்கு, அதுக்கு அர்ச்சகர்கள் தான் காரணம். அவர் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான வெறுப்பு அவர் பதிவு பண்றாரு ஆச்சுங்களா. இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட 2002 ஜூலைல நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் காலம் சென்றவர் ஜெயேந்திர சரஸ்வதி என்ன பண்றாரு, இந்த சாமியெல்லாம் இதாகி போச்சு, சேதமாகி போச்சு, நாங்க 100 கிலோவில் தங்கத்துல முருகனுடைய திருமணி செஞ்சிருவோம், தங்கத்துல முருகனுடைய சிலை செஞ்சிருவோம் அப்படிங்க. அதுக்கடையில கேரள மந்திரவாதி அந்த ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, உன்னிகிருஷ்ண பணிக்கர், அந்த பணிக்கர் ஜெயலலிதா அம்மாவுக்கு போய் அங்க அஷ்டமங்கல பிரசனம் பாக்குறாங்க. பார்த்த உடனே இதெல்லாம் புது சிலையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல உத்தரவு வருது. அதையே மீறி இவங்க வைக்கிறாங்க, 100 கிலோ தங்க சிலையை வைக்கிறாங்க. தங்க சிலை செய்யறவங்கிற பேர்ல இதுல ஊழல் நடந்தது. அதுல ஒரு சில அதிகாரிகள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அவர் இருக்கிறாரு இறந்துட்டாரான்னு தெரியல. ஒரு ராஜான்னு ஒரு அதிகாரி எல்லாம் கைது பண்ணாரு. அப்ப பொன்மாணிக்கவேல் ஐயா கைது பண்ணாங்க. அந்த தங்கத்திலான சிலை வந்து இப்ப கும்பகோணம் கோர்ட்ல இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு. சாமி வந்து இப்ப கோர்ட்ல இருக்கிறார். ஓகே, காப்பகத்துல இருக்காரு. காப்பகமா கோர்ட்டான்னு தெரியல, இருக்கு, அங்க இருக்கு. அப்ப கைது பண்றாங்க. அதுக்கு பிறகு இந்த புதிய சிலை வைக்கணுங்கிற இதாகி போச்சு. தங்க சிலையில ஊழல் பண்ணிட்டாங்களா? ஊழல் பண்ணிருக்காங்க. சரி, அதுலதான் அவங்க வழக்கு. அது மீறி வச்சதுனால என்ன ஆயிப்போச்சு, ஜெயலலிதா அம்மாவுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தது, தேர்தலில் தோல்வி அடைஞ்சது, மக்களுடைய வெகுஜன போராட்டங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் பழனி முருகன் கோயில் விஷயத்துல 2 ஜேக்களுடைய தலையீடு இருந்தது. ஒன்று ஜெயேந்திரர், இன்னொன்று ஜெயலலிதா. 2 பேருமே சிறைக்கு சென்றார்கள். 2 பேருமே கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில். அதாவது அந்த சம்பவத்துக்கு பிறகு சொல்றீங்களா? ஆமா, இது நடந்தது என்பது மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை. கடைசி காலம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு. கஷ்டமா தான் இருக்கும். 2 பேரும் பொதுவெளியில வந்து கைது செய்யப்பட்டது,
ஒரு பீடாதிபதி, ஒரு முதலமைச்சர் ஆனவங்க அது நடந்தது நம்மளுக்கு தெரியும். அதனால பழனி ஆண்டவன் விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா நம்ம கையாளணும். இந்த நிலை இருக்கின்ற பொழுது என்ன பண்றாங்க, இப்படி எல்லாம் மீறி வச்சாச்சு, வழக்காகி போச்சு, அது விசாரணை நடக்குது. கடந்த கும்பாபிஷேக சமயத்துல விதிகளை மீறி கோவில் கருவறைக்குள்ள மருந்து சாத்திரங்கிற பேர்ல, ஆய்வு பண்றோங்கிற பேர்ல கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் உள்ள போனாங்க. அரசு துறை சார்ந்தவர்கள் உள்ள போனாங்க. விதி மீறி போனாங்க. நானுமே நம்ம அதில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தேன். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2023 நான் புகார் தெரிவித்தேன். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில். அந்த புகார் வந்து கோயில் கருவறைக்குள்ளே போய் இவ்வளோ பேர் அனுமதிச்சாங்க. அங்கே இருக்கிற சாமி நல்லா இருக்கா, என்னாச்சு ஏதாச்சு, இல்லை கடத்துறதுக்கு ஏதாவது திட்டமிட்டாங்களான்னு நான் என்னுடைய முறையீடை நான் குற்றச்சாட்டுகள் நான் பதிவு செஞ்சேன். அது குறித்தான இது வரைக்கும் எந்த விதமான என்னுடைய விசாரணை இல்லை. நான் கொடுத்த புகார் அப்படி இருக்கிறதா இல்லை, நம்பர் கூட போட்டாங்களா? நம்பர்லாம் போட்டாங்க, அதை இழுத்து மூடிட்டாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பழனி ஆண்டவன் கோவில்ல நடக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் ஏற்கனவே எத்தனையோ முறை ஆய்வு பண்ணியாச்சு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் அது குறித்தான ஒரு வெளிப்படைத்தன்மை ஏன் இல்லைங்கிறது தான் கேள்வி. ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா அந்த ரிப்போர்ட் வந்து வெளியே மாட்டேங்குது. அப்பாற்பட்ட அருந்தவ கடவுள் அவன், மனித சக்திக்கு அப்பாற்பட்டவன். போகர் காலத்தில் உருவாக்கிய திருமேனி இன்று வரைக்கும் இருக்கு. அவங்க என்ன மெட்டீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல அவங்களால. ஐஐடியிலிருந்து போயிருக்கிறாங்க. சரி, சுவாமி எப்படி இருக்காரு? குறிப்பாக வந்து திருமேனி பலமா இருக்கா, ஸ்திரத்தன்மையோட இருக்கா? நான் வந்து ஒரு 10 அடி தொலைவுல பாக்குறோம். ஆமா, 10 அடி தொலைவுல நான் எல்லாருமே பார்க்க முடியும். ஆனா இவங்கெல்லாம் அதிகாரிகள் உள்ள போய் பார்த்திருக்காங்க. இல்ல, அபிஷேகம் கூட சுவாமி கொஞ்சம் இதுவா இருக்காருன்னு ரொம்ப சீக்கிரமா பண்ணிடுறாங்க. கொஞ்சமா பால் தான் அபிஷேகம் பண்ணணும், கொஞ்சம் விபூதி தான் கொஞ்சமா தான் தலையில வைக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. ஆமா, அது வெயிட்லெஸ் மாலை, எடை குறைவா இருக்கிற மாலை எல்லாம் போடுறாங்க, பாக்குறாங்க, விற்கிறாங்க. அது ஒரு மர்மமாவே இருக்கு. இதுக்குள்ள இப்ப ஆய்வு ஏன் திடீர்னு பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தா ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிடலாம். ஆனா வருஷம் வருஷம் ஆய்வு பண்ணுவோன்னு வேற சொல்லியிருக்காங்களே. அது அரசாங்கம் அதிகாரம் அவங்க கையில இருக்கு, அவங்க பண்ணுவேன்னு சொல்றாங்க. சரி, எளிய மக்கள் நாங்க என்ன பண்ண முடியும்? கேள்விதான் கேட்க முடியும். ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன செய்வாங்க? இல்ல, மக்களுடைய நம்பிக்கையில கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கு இதெல்லாம். அவங்க விளையாடுறாங்க சார், அதுக்குரிய பலனை அவங்க தான் அனுபவிக்கணும். நான் சொன்ன கும்பாபிஷேக சமயத்திலே திமுக கலகலக்கும், அந்த நாள் குறித்த தவறுன்னு சொன்னேன். ஒரு சில மந்திரிகள் சிறைக்கு போவாங்கன்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் அதுக்கு உதவியா இருந்தவர் 1 வருஷம் ஜெயில இருந்து வந்தார். கோயிலுக்கு உதவியா இருந்தவர். அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் அரங்காவலர் குழுவெல்லாம் இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது அவருடைய திருமேனி குறித்தான விஷயம். நான் எளிய மக்கள், நான் கடவுளை போய் பார்க்கிறேன், சாமிகிட்ட வேண்டுறேன், என் சக்திக்கு உட்பட்டு பிரார்த்தனை தான் செய்ய முடியும். இந்த அரசாங்கம் அதிகாரம் அவர்கள் கையில் இருப்பதற்காக இவங்க செய்யறாங்க. இல்ல, நீங்க உங்களுக்கு பழனி கோவில்ல கொஞ்சம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதிகாரி வரும் பொழுது, அரசாங்கம் சொல்லி வரும்போது நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. சாமி எப்படி இருக்காரு? திருமேனி எப்படி இருக்கு? சாமி திருமணி நல்லா தான் இருக்கணும். சாமி எப்படி இருக்காரு? என் ஃப்ரெண்டா, என் ஃப்ரெண்டு தான் அவரு. எப்படியா இருக்கேன்னு கேட்க முடியும். கனவுல வேணா நான் கேட்டு சொல்றேன். ஐயா நல்லா இருக்கீங்களா, இவங்க வந்தாங்களே அப்பப்போ உங்களை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களே, மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி, என்ன சாமின்னு கேட்போம். என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு, தெரியல. பழனினாலே சமீப காலமா ரொம்ப மர்மமாவே இருக்கு. பழனி இப்ப முருகன் பெருமான் குறித்து என்னென்னமோ நடக்குது. பழனி ஆய்வு அறிக்கை சொல்லல. அந்த குழுவில் இருந்த சாமிமார்களும் வாய் திறக்க மாட்டேங்குதுங்க, அதிகாரிகளும் வாய் திறக்கல, பத்திரிகையாளர்களுக்கு அங்க அனுமதி இல்லை. அனுமதி இல்லைன்னா உள்ள போக முடியாது. அவங்க வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறோம், அதை மட்டும் போடுங்கன்ட்டு போறாங்க, வர்றாங்க, மீட்டிங் நடத்துறாங்க, ஏதோ ரெக்கார்ட் ஃபைல் பண்ணாங்க, போறாங்க. தெரியல, முருகனுக்கு தான் வெளிச்சம். அதே போல இன்னொரு நவபாஷான சிலை சர்ச்சை நம்ம சென்னை பக்கத்துல, இந்த குரோம்பேட்டை பக்கத்துல ஒரு அஸ்னாபுரம்லையும் ஒரு பெரிய சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால ஒரு செய்தியாகவும் ஆகியிருக்கு. அந்த சிலையுமே கூட ஒரு நவபாஷானத்தால முருகன் சிலை ஆகியிருக்கு, அது வந்து மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நம்ம சென்னையில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அதாவது இது 1992 சமயத்துல வடபழனி சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறார். இந்த வடபழனி சித்தர் ஏற்கனவே நம்ம பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி அந்த கோயில் விஷயத்துல நான் ஒரு புதிய நவபாஷானம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி கோர்ட்டுக்கெல்லாம் போன மனுஷன். ஓகே, அந்த வடபழனி சித்தர். ஆமா, சொன்ன போன மனுஷன். அவ கோர்ட்டு அப்ப வந்து அதுக்கு தேவைப்படலைன்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லிட்டாங்க. இந்த மனிதர் என்ன பண்றாரு, 1992 குரம்பேட்டை அஸ்தனாபுரத்துல ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்றாரு. அவர் நவபாஷானத்துல முருகன் சொல்லி, அவர் பெரிய சித்த வைத்தியம் எல்லாம் படிச்சு அந்த பகுதியில் நிறைய பேருக்கு வைத்தியங்கள்லாம் பார்த்ததாகவும் நம்பப்படுது. 92 எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, குரம்பேட்டை அஸ்தனாபுரம். அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கோயிலை வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு சகோதரர், இப்போ அதிமுக கவுன்சிலராக இருக்காரு, அவங்க குடும்பத்தாரெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க.
அவங்க அம்மா சுந்தரிங்கிறவங்க தான் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மக்கள்கிட்ட வழிபாடுறதுக்கு ஒரு டொக்கு சந்து, பெரிய கிராமத்துல உள்ளுக்குள்ள ஒரு சந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவிலான இந்த ரூமோட ஒரு சின்ன ஒரு படங்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும் அந்த கோயில். இந்த வடபழனி சித்தர்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமகன் கூட ரமேஷ்ங்கிற ஒரு கேரக்டர். ஓகே. ஒரு 3ஆம் கிளாஸ் 4வது படிச்சவன். அவர் டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. சாமிக்கு கொஞ்சம் டீ வாங்கி கொடுக்க உதவியா இருக்காரு. உதவியாளர், கைத்தடியா இருந்தாரு. கைத்தடினா கூட பழனியாண்டவன் கையில இருக்கு, அது வசதி. Okay. உதவியா இருந்திருக்காரு, Okay. சாமிக்கு இருந்திருக்காரு. அப்புறம் சாமியோட மறைவுக்கு பிறகு இந்த பையன் என்ன பண்றான், பூஜை பண்ண பையன். பூஜை பண்ண ஏற்கனவே இருக்கு உள்ளுக்குள்ள சாமி பிரதிஷ்டை பண்ண அந்த முருகனை உடைச்சு தூள் தூள் ஆக்கி புதுசா ஒண்ணு சிலையை செய்யறான். ஏன்டா உடைச்சுன்னு கேட்டா, சாமி இருக்கக்கூடியது பின்னமாய் போச்சுன்னு என் பொண்டாட்டி கனவுல வந்து சொன்னாருன்னு இந்த ரமேஷ்ங்கிற ஒரு நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறான். ஓகே. இவன் திரும்ப அரைச்சு கரைச்சு போட்டு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டானா வச்சுட்டானான்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு திரும்ப உருவாக்கி ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்ணிடுறான். அதுதான் கோயில் இருக்கு. ஓகே. பழைய சிலைங்கிறது உடைச்சிட்டாங்க. உடைச்சுதான் இவன் கொஞ்சம் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் நான், மேபி. ஏன்னா ஒரு பழனியுடைய போகருடைய மரபா இருக்கக்கூடிய புலிப்பாணி சாமிக்கு நவபாசனம் செய்ய தெரியாது. ஆனா தெரியுமான்னு தெரியாது, ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா இவன் வாழும் போகர்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த ரமேஷ்ங்கிற ஒரு கேரக்டர். வாழும் போகர், வடபழனி சித்தரின் சீடர் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்கறது. ஏன்னா 4ஆம் கிளாஸ் படிச்சவன் சித்த ஆராய்ச்சியில் ஏதாவது வல்லுநரான்னு தெரியல. இவன் அப்படியெல்லாம் கொடுத்துட்டு சாமி இப்படி ஆக்குன உடனே இவங்க வந்து வெளியேற்றுறாங்க அந்த பையனை, ரமேஷ்ங்கிற பையனை. வெளியில போனா அவன் வடக்கு மலையம்பாக்கம்னு ஒரு ஊர் நம்ம குன்றத்தூர் கிட்ட இருக்கு. அங்க போய் ஒரு இடத்த வாங்கி வடபழனி சித்தர் பீடம் நவபாஷான முருகன் கோயில் ஒரு கோயிலை கட்டி போடுறான். ஓகே. அங்க மருந்து கொடுக்குறான். கேன்சருக்கு சரியாயிருது, அந்த பெரிய நோய் எய்ட்ஸ்க்கெல்லாம் சரியாயிருது, கொஞ்சம் குழந்தை இல்லைன்னா அதுக்கும் மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மருந்துகள்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அந்த கோயிலை பத்தி இப்ப மார்க்கெட்டிங் பண்றாங்க. எப்படி முருகருக்கு வியர்க்குது, பழனி போகர் கோயில் மாதிரியே விஷயம் பண்ணிட்டு அந்த முத்தா நிற்கும் அதை வந்து வேர்க்குதுன்னு போடுறாங்க. அதுல ஒரு தனியார் ஒரு யூடியூப் சேனல் அதை ஒரு ப்ரமோட் பண்ணுது. அது ஏதோ பிசினஸ் நோக்கம் இருக்கலாம் எனக்கு தெரியல. இவன் வந்து முதல்ல ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்ச நபர் சித்த வைத்தியம் பார்க்குறாப்புல, ஹெர்பல் மேனுஃபேக்சர்னு வெளியே சொல்லிக்கிறாப்புல. இதெல்லாம் அந்த சித்த மருத்துவ ஆய்வு கழகம் அவனை போய் வெரிஃபை பண்ணணும். மருந்து மாயம் கொடுத்து ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா உயிருக்கு பாதிப்பு ஏற்படும். நிச்சயமா தெரியாது. அவன் படிச்சிருந்து சித்த வைத்தியமா தானே, ஓகே, அதை நான் பாராட்டுறேன். ஆய்வு பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்கிற. அந்த முருகர் கோயில் என்ன பண்றாங்க, நிறைய போறாங்க, வேர்க்குதுங்கிறான். பழனியில் எப்படிலாம் சொல்றாங்களே விபூதி, அந்த கௌபீன தீர்த்தம் அப்படி எல்லாம் கொடுத்தா ஏதோ மார்க்கெட்டிங் நடக்குது, சாமி வச்சு பழப்பு நடக்குன்னு வச்சுக்கோங்க. கோயில்ல உண்டியெல்லாம் இருக்கு. ஓகே. இந்த நபர் என்ன பண்றான், சொல்றீங்களோ உண்டியல் இருக்குங்கிற செய்தியை சொல்றேன் நான். சரி சரி. இந்த நபர் என்ன பண்றான், ஒரு பெட்டிஷன் வந்து கலெக்டருக்கு கொடுக்குறாங்க, செங்கல்பட்டு ஆட்சியருக்கு. ஓகே. அதாவது அஸ்தினாவரத்திற்குரிய மக்கள் வந்து புகார் தெரிவிச்சதாகவும், இந்த கோயில் இப்படி இருக்கு, இந்த கோயில் இருக்கிற முருகன் சேதமாகி போச்சு, மக்கள்லாம் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 450 30-40 கையெழுத்தை போட்டு எல்லாம் ஒரே உருட்டி அனுப்பிச்சாச்சு. 10வது மாசம் கொடுக்கக்கூடிய கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. கலெக்டர்கிட்ட கொடுத்த உடனே கலெக்டர் அவருடைய துறை ரீதியா பல்லாவரம் தாசில்தார் PVM தாசில்தார் செக்அப் இமிடியட்லி அப்படின்னு ஒரு போட்ட உடனே அவர் தாசில்தார் நோட்டு போட்டோன்னே அவர் கோயிலுக்கு வராரு. எப்படி வராரு, பெட்டிஷன் அழைச்சிட்டு வராரு. யார் பெட்டிஷன் கொடுத்தாலும் அவரே கூட்டு வராரு வித் போலீஸ் பாதுகாப்போட. உள்ள வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, கருவறைக்குள்ள இந்த பெட்டிஷன் அடைச்சிட்டு போய் இவன் போய் டார்ச் லைட்லாம் அடிச்சு பார்த்து வெளியில வரான். வித் தாசில்தாரும் உள்ள போய் ஆய்வு பண்ணிட்டு வர்றாரு போலீஸ் பாதுகாப்போட. வெளியில வந்து என்ன சொன்னா, ஒரே ஒரு டிவி, அது குறிப்பிட்ட ஒரு ஆளும் அரசுக்கு தேவையான சப்போர்ட்டா இருக்கக்கூடிய டிவி பேர் சொல்ல வரும், அந்த ஒரு டிவி மட்டும் தான் வருது. இந்த மாதிரி இந்த முருகன் சிலை சேதமா இருக்கு, நாங்க கோயில் நிர்வாகஸ்தரும் நாங்களும் பேசி முடிச்சு இந்த சிலையை எடுத்துட்டு, அதாவது பின்னமான சிலையை பூஜிக்க கூடாது, அதனால புதிய சிலையை நிறுவுவதாக நாங்கள் தீர்மானித்தோம்னு ரெக்கார்ட் கிரியேட் பண்றோம். ஓகே. ஒரு சாமியை வச்சத சாமி எடுக்கணும்னு சொல்லி இந்த கோயில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கிறவங்க ஒண்ணு ஒத்துக்கல. இவனே ஒத்துக்கிட்டதா ஒரு செய்தி சொல்றான். இதுக்கிடையில் தாசில்தார் பண்ற ஏ பார்ட்டி பி பார்ட்டின்னு சொல்லி ஒரு பெரிய இந்த கலவரத்துக்கு 2 தரப்பு மாதிரி கூப்பிடுறாரு. மலையாம்பாக்கத்துல இருக்க அந்த பெட்டிஷனர் அவரை ஏ பார்ட்டி இவர் பி பார்ட்டின்னு ஆக்கி 2 பேரும் வச்சு எடுத்து எப்ப சுமூகமா போங்க வைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றாங்க. அப்புறம் எங்களுக்கு செய்தி தெரிஞ்சவொடனே ஐயா பொன்மாணிக்கோள் ஐயா வர்றாங்க, கோயிலுக்கு போறாங்க. அதெல்லாம் சிலையெல்லாம் எடுக்க முடியாது, வழிபாடு செய்யக்கூடிய முறை நீங்க பொசிஷன் உங்கள்கிட்ட இருக்கு. 2வது கரண்ட் பில் இத்தனை வருஷமா நீங்க தான் கட்டிட்டு இருக்கீங்க, அந்த பகுதி மக்கள்கிட்ட எல்லாரும் நாங்க விசாரிச்சு பார்த்தா அதான் உண்மைன்னு நாங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கலெக்டரையும் அமைச்சர் பெயரையும் தவறாக பயன்படுத்தி
இந்த ரமேஷ்ங்கிற ஒரு நபர் வந்து இந்த அரசாங்கத்தை கெட்ட பேரை உருவாக்க நினைக்கிறான் அப்படின்னு ரமேஷை வந்து நம்ம இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த பகுதியில் பண்ணோம். ஓகே. ஒரு 400-500 பொதுமக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது போன பிறகு சார் மீண்டும் கலெக்டர் அந்த நபர் பார்க்குறாரு. ரமேஷ்ங்கிற ஒரு கேரக்டர் கலெக்டர் பார்க்குறா. ஒரு சின்ன வயது அருண்குமார் நினைக்கிற அந்த கலெக்டர் பேர். நல்ல பிள்ளை, நல்லா இருக்கணும். கலெக்டர் நம்ம ஆட்சியர் சட்டத்தின்படி இருக்கிறவர், நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு விஷயமா அவர் திரு ஆட்சியர் அருண்குமாரை வந்து இந்த ரமேஷ்ங்கிற நபர் தவறாக பயன்படுத்துகிறார். எனக்கு சந்தேகத்தை நான் எழுப்புறேன். ஓகே. ஏன்னா ஒரு நபருடைய குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு புகாருக்காக நேற்று கொட்டு மழையில ஆட்சியர் ஆய்வுக்கு வர்றார். கோயிலுக்கு போயிருக்காரா? கலெக்டர் போயிருக்காரு. ஆமா, அஸ்தாபுரத்துக்கு வந்திருக்காரு. கோயிலுக்கு வந்தார். கோயிலுக்கு வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. வழிபாட்டுல எல்லாரும் வரலாமே. இதுல என்ன பீட்டுனா சார், இந்த அருண்குமார் சார் ஆட்சியர் இந்த பெட்டிஷனரை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு உள்ளார். கூப்பிட்டுக்கிட்டு அவன் போனவன்னு அடுத்த நிமிஷம் வந்துடுறாரு. அந்த ரமேஷ்குமார் நபர் வந்து அப்புறம் காவல்துறையில் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. வந்து எல்லாம் விசாரிக்கிறாங்க. இவங்க தரப்பான நியாயத்தை அவங்க சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே கலெக்டர் என்ன பண்ணணும், சரிங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, ஏங்க அவங்களுக்கு தேவை என்னவோ நீங்க என்னன்னு பார்த்து கொடுத்துருங்க, உங்களுக்குள்ள நீங்க பேசி முடிச்சுங்க, சும்மா நாங்க பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. இல்லைன்னா நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க இது பண்ண மாட்டீங்கன்னு ஒரு விதமா அதிகாரத்தில் இருக்கனால சொன்னேன். இவங்களும் ஐயா நீங்க பெரிய பொறுப்பு இருக்கீங்க, கலெக்டர் ஐயா நீங்க பார்த்து நடவடிக்கை எடுக்கும், நாங்க என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. சரின்னு இதோட முடிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. கோயில்ல இருக்க பூசாரியா இருக்கிற வெங்கடேசன் அங்க ஒருத்தர், அந்த ஒரு கிருஷ்ணமூர்த்தியோட தம்பி, அவர் போய் சாமி கும்பிட போறாரு. பூஜைக்கு தீபாராதனை காமிக்க போறாரு. ஓகே. இந்த ரமேஷ்ங்கிற பெட்டிஷன் இருக்க சட்டை தப்பு சட்டையை கழுத்துட்டு பக்தி உங்க பக்தி எங்க போய் நான் பக்திக்கு கேள்வி வைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பெட்டிஷனரு மீறி கருவறைக்குள்ள போறான். ஓகே. கருவறைக்குள்ள போறான். பின்னாடி திப்பு நம்ம ஆட்சியர் ஐயா போறாங்க, அருண்குமார் ஐயா. கருவறைக்குள்ளையா? கருவறைக்குள்ள சார், கலெக்டர் ஐயா கருவறைக்குள்ள போறாங்க. அது ஆகம கோவில் கிடையாது. ஆகமம் இருக்கு இல்ல, கருவறைன்னு ஒண்ணு இருந்தாலும் ஆகமம் இல்ல. எல்லாரும் பூஜை பண்ணலாமா? எல்லாரும் கருவறைக்குள்ள போற காட்சி பொருளா சார்? ஒரு பெட்டிஷனரை உள்ளுக்குள்ள போயிட்டு உடனே கலெக்டர் சட்டையெல்லாம் கலத்தி இவரு போய் உள்ள நிக்கிறார். கலெக்டர் வேலை அங்க போய் கற்பூரம் காமிக்கிற வேலை செய்யறா சார். நான் போய் சொல்ல ஆதார வீடியோ எல்லாம் இருக்கு. இது நான் கேட்கிறேன், நீங்க கலெக்டர் மதிப்பிற்குரிய சட்டத்தின்படி இருக்கக்கூடியவர், ஒரு தரப்பு சார்பா நீங்க செயல்படக்கூடாதுங்கிற விஷயத்த நான் சொல்றேன். சட்டத்தின்படி தானே இருக்கணும். இப்ப அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் அவர் நுழைய முடியுமா? முடியாது. கட்டுப்பாடு இல்லாத கோயிலா தான் நீங்க நுழையலாமா? அது ஆட்சியருக்கு அழகா? உள்ள போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு எங்க அந்த ஒரு சிலை இருக்குன்னு சொன்னாங்களே எங்கன்னு கேட்கிறாங்க. பின்னாடி ஒரு ரூம்ல ஒரு சிலை இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளவு கிளுகிளுப்பாயிடுச்சு. ஏதோ ஒரு விதமா சந்தோஷம். இதாங்க உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத அப்படிங்கிறாரு தாசில்தார். திரும்ப வர்றாரு, சாமி கும்பிடுறாரு. திரும்ப ஏதோ ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க போறதா சொல்றாங்க. அதை பத்தி பார்த்துக்கலாம், சட்ட ரீதியாக பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கலெக்டர் கோவில் கருவறைக்குள்ள போய் இவ்வளவு முக்கியத்துவமா போய் அங்க இருக்கக்கூடிய அந்த சாமியை, அந்த பெட்டிஷனருக்கு மரியாதை கொடுத்து இப்படி நேரடியா வந்து கலாய்வு செஞ்சிருக்காங்களே, அதுல நான் பெரிய சந்தேகத்தை கிளப்புறேன். என்னுடைய மனசு சந்தேகம் இருக்கு. அவன் தான் சொல்றாரு, அவன் போறாரு சார் கலெக்டர், சின்ன பிள்ளை மாதிரி முதுக சொரிஞ்சு விடுறான். போங்க, அவரு போறாரு. என்னங்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி கலெக்டர் ரோல். கலெக்டர் மிஸ்லீட் பண்றாரு அவரு. ஏதோ ஒரு விஷயத்துல மயக்கிட்டானா இல்ல மாயமந்திரம் வச்சானா தெரியல. ஒரு அரசு அதிகாரி, அனைவருக்கும் பொதுவான ஒரு மனிதர், இங்கிட்டு போன உட்காருன்னு அந்த மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி எங்க சகோதரர் கலெக்டர் இப்படி போறது பெரிய சந்தேகமா இருக்கு. எங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, சந்தேகமா இருக்குன்னா, மக்கள்கிட்ட விழிப்புணர்வா இருக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அது அங்க இருக்கக்கூடிய சாமியா திருமேனியா தெரியல. அவர் நான் அறநிலையத்துறை எடுக்க வச்சிருக்கேன், மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன், கமிஷனர்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. யாரு? ஒரு ஆட்சியர். என்னுடைய கேள்வி, சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியர், நான் ஹெச்ஆர்சியில் பேசிட்டேன், கமிஷனர்கிட்ட பேசிட்டேன், அமைச்சர்கிட்ட பேசுறேன்னு சொல்றக்கூடிய இந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய சட்டத்தின்பால் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியர் இங்க இருக்கக்கூடிய கோயில அறநிலையத்துறை எடுக்கணுங்கிறதுல எவ்வளவு முனைப்பு காட்டக்கூடிய ஆட்சியர், மலையம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய உண்டியல் வைத்திருக்கக்கூடிய மருந்து விற்பனை செய்யக்கூடிய பயிற்சி பெறாத ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவிலை ஏன் அறநிலையத்துறை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யவில்லை? உண்டியல் வச்சா நீ வந்துருவீல ஹெச்ஆர்என்சி. அஸ்தாபுரம் கோவில் உண்டியல் இல்லையா? உண்டியல் இல்ல, நான் பார்த்தவரையில உண்டியல் இல்ல. அந்த கோயிலை இங்க எடுக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள், இந்த அதிகாரி பெருமக்கள் ஏன் வடக்கு மலையம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை வந்து அறநிலையத்துறை எடுக்கணுங்கிற விஷயத்துல முனைப்பு காட்டல?
அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இது சந்தேகம் சார். கருவறைக்குள்ள ஆட்சியர் போறார், போகலாமா? நீங்க சொல்லுங்க, ஒரு மனசாட்சி படி சொல்லுங்க. எங்க அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு எத்தனை கோயில்ல போயிருக்கிறார் கருவறைக்குள்ள? ஏன் HRC கமிஷனர் எங்க சகோதரர் ஸ்ரீதர் சார் எங்கேயா போயிருக்காங்களா? கிடையாது சார். இவ்வளவு முனைப்பு காட்டுவதில் தான் எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொருள் ஏதோ ஒன்று இவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஓகே, அதனால தான் இவங்க போறாங்கங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். நான் இது எல்லா இந்து இயக்க தலைவர்களை நான் பார்க்கத்தான் போறேன். ஏதோ ஒரு விஷயம் அது என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. அஸ்தனாபுரத்தை பொறுத்த வரைக்கும். ஆமா சார். அதே போல மதுரை ஆதீனம் சமீபத்துல ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. மத்தியில மோடி ஆட்சியும் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் ஆட்சியும் தான் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் மதுரை ஆதீன ஐயாவை சந்திச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிப்போச்சு, 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. அவர் கூட நான் லாஸ்ட் டைம் கஞ்சனூர் போகின்ற பொழுது நான் நம்ம தான் பதிவு பண்ணியிருந்தேன். கஞ்சனூர் கோயிலில் வந்து பூரா அவருடைய கோயில் சொத்துக்களை பூரா திமுக காரங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க, குத்தகை கேட்டா குத்த கை வருது சொன்னார். யாரு? மதுரை ஆதீனம், மதுரை சன்னிதானம், குருமகா சன்னிதானம். இப்ப இந்த நம்ம இருக்கக்கூடிய சாமி. இது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. மோடிஜி வந்து மேல எல்லா சாமியார்களையும் நம்ம ஆதீனங்கள் எல்லாம் கூப்பிட்டு கௌரவம் பண்ணாங்க. இப்ப தமிழ்நாட்டில் வந்து இப்ப சமீபத்தில் ஏதோ ஒரு விழாவில் போய் பல துறவியர்கள் ஆதீனங்கள் இருந்த சபையில வந்து அவரு ஒரு நல்லா பேசுவார். யாரு? நம்ம மதுரை ஆதீனம் வடிவேல் மாதிரி நிறைய காமெடியெல்லாம் சொல்லுவாரு. என் பேரு என்னமோ பகவதி பாபு, அவர் பேர் பகவதி பாபா. சின்ன பிள்ளையில யார் பேரு? நம்ம ஆதீனம் மதுரை ஆதீன பேரு. என் பேரு பகவதி பாபு. இப்ப அமைச்சர் பேரு சேகர் பாபு. நாங்க 2 பேரும் பாபு பாபு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வடிவேல் சார் பாபு அப்படின்னு ஒரு வரும்போது அந்த காமெடி எனக்கு நினைவுக்கு வந்துருச்சுங்க. ஒரு ஆதீனமாக இருக்கக்கூடியவர், நான் மதிப்பு மிக்க ஒரு மேன்மை தங்கிய பீடத்தில் இருப்பவர். பொதுவாக எல்லா ஆதீனங்களையும் நான் சொல்றேன், அரசியலில் தயவு கூர்ந்து தலையிட வேண்டாம் என்ற வேண்டுகோளை நான் அவர்கள் பாதம் படிந்து வேண்டுகிறேன். ஏன்னா பீடத்தை மதிக்கிறேன். மனிதர்கள் மீது எனக்கு வெறுப்பு, அது எல்லாருக்கும் இருக்கும். சில முரண்பாடுகள் இருக்கும். குறைபாடு உள்ளவர்களே மனிதர்கள், தெய்வங்கள், குறைபாடு உள்ள தெய்வங்கள் தான். ஆனால் ஒரு பீடத்தில் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பது அதை நான் சரியான பார்வையா நான் பார்க்கல. விருப்பு வெறுப்புகளற்று அனைத்து கட்சிக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். பலர் அறிவிக்கப்படாத ஒரு சில கட்சிகளுடைய பேச்சாளர்களைப் போலவே பேசுகிறார்கள் குற்றச்சாட்டை நான் நம்மதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ எங்க ஐயா மதுரை ஆதீனம் சொல்ற, எனக்கு சேகர் பாபுக்கும் சண்டை இழுத்து விட்டாங்க அந்த பத்திரிகையாளர்கள், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டியா அப்படின்னு சொல்லி நம்ம மதுரை சாமி சொல்லிருச்சு. மதுரை சாமி ரொம்ப கிண்டலும் கேலியுமா பேசும். இப்போ ஒருத்தர் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும். ஆயிடுச்சு. கேரேஜ் அப்படிங்க. ஒரு சில என் ஃப்ரெண்ட் எல்லாம் போனா, ஐயோ நீ கல்யாணமே பண்ணாத, பொண்டாட்டி குழவிகளை தூக்கி போட்டு கொன்றுவான்லாம் சொல்லிச்சு. யாரு? நம்ம சாமி, மதுரை சாமி. சரி, அது அவருடைய சுபாவம், அவர் நம்ம மாத்துறதோ அவர் சரி பண்றதோ நம்ம நோக்கம் கிடையாது. இன்னைக்கு மத்தியில மோடி வரணும், மாநிலத்துல திமுக வரணும்னு சொல்ற கூடியதுல வந்து இது என்ன கருத்துன்னு இவங்களுக்கு என்ன நிலை இருக்கு, என்ன கொள்கை இருக்குன்னு தெரியல. இப்ப இதே மதுரை ஆதீனம் தான் சொன்னாரு, இலங்கையில போல அவ்வளவு பேரை கொண்டு புட்டா கட்சி எந்த கட்சி? திமுக. சொன்னவரே ஒரு தானே. அப்ப இன்னைக்கு நீங்க மாறி பேசக்கூடிய சூழல் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னணியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார், எனக்கு தெரியல. அதே மாதிரி திரு ரங்கராஜன் நரசிம்மன் ஒருத்தர் திருச்சியில இருப்பார். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருப்பாப்புல, நிறைய வழக்குகள்லாம் பொதுநல வழக்கு போடுவார். அவருமே ஒரு காணொலி சொல்லியிருக்கிறார். அவர் சகோதரர் உதயநிதி வீட்டுக்கு வந்து எம்பார்ஜியர் நம்ம இந்த ஜியர்லாம் போனாங்க வச்சாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சனாதனத்தை காப்பாற்றுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சாமிமார்கள் துறவி விரும்புகிற மக்கள் இப்படிலாம் போறாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. ஏதோ நடக்குது. அதுவும் மர்மமா இருக்கா? மர்மமா இருக்கு. சமீபத்தில் வந்து தமிழ்நாடு அரசு நிர்வாகம் தொடர்பான ஒரு சிஏஜி அறிக்கை வெளியே வந்திருக்கு. அதுல வந்து போக்குவரத்து துறை ரொம்ப நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தை விட ஒரு 3 மடங்கு அதிகமான நஷ்டத்துல தற்போது போயிட்டு இருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து சிஏஜி ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. குறிப்பாக HRNC நாங்க இன்டர்னல் ஆடிட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் HRNC மேல வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? உண்மையாலுமே HRNCக்குள்ள ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன? இல்ல இப்ப நம்ம கம்பெனியாலேயே வச்சு நம்ம கம்பெனி ஆளை வச்சு கம்பெனியை கணக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? இன்டர்னல் ஆடிட்னு ஒன்று இருக்குல்ல, இன்டர்னல் ஆடிட்டிங் எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் இருக்குல்ல. ஆமா. இப்ப நம்ம வீட்டு கணக்கை வந்து நம்மளே பார்த்துக்கிட்டா நம்மளுக்குள்ள முன்ன பண்ண வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கலாம். வெளி ஆட்கள் வந்தா தான் இது சரியில்லை இது சரி அப்படிங்கிற சொல்ல முடியும். அது மாதிரி கோயில் வருமானங்கள் அறநிலையத்துறையில வந்து இந்த இன்டர்னல் ஆடிட்டிங் உள்ளுக்குள்ள அவங்க துறை சார்ந்தவர்களே தணிக்கை செய்யக்கூடிய போக்கு, அந்த தணிக்கைக்கான எவ்வளவோ அந்த வருமான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்கிற விஷயம் பிரீஃபா இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். அது நடந்திருக்கு. இப்போ இந்த சிஏஜி அறிக்கையின்படி HRNCக்குள்ள இவங்க ஒத்துழைக்கலைங்கிற விஷயத்த வந்து பெரிய அளவுக்கு நம்ம
விவாதிக்க வேண்டிய பொருள் தான். இப்போ அந்த கோவில்கள் பெரிய கோடி ரூபாய் வருமானம், லட்ச ரூபாய் வருமானம், ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில் வருமானங்களை முறையா அவங்க கொடுக்குறாங்களா? இப்ப பெரிய கோயில்ல இருந்து வருமானத்தை எடுத்து ஆணையருடைய நிதிக்கு போயிட்டு ஆணையருடைய நிதியிலிருந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் நடக்குது. எப்படின்னா எல்லாரும் காசை என்கிட்ட கொடுத்துருக்கோம், நான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல மோடிஜி மேல, எல்லா மாநிலத்துல இருந்து நீங்க டாக்ஸை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பிரிச்சு கொடுத்துறோம், அது எப்படி உனக்கு உரிமை இருக்கான்னு கேட்கிற மாதிரி இவங்க அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய கோயில இருந்து இங்க எடுத்து போட்டு இந்த பண்டை மாத்து, குண்டு மாத்து, குழி மாத்து மாதிரி இந்த பணத்தை இங்க கொடுத்து எல்லாம் பிரிச்சு விடுற வேலையை இருக்கிற கோவில்கிட்ட இருந்து வாங்கி இல்லாத கோயிலுக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா அரசாங்கத்துல இருந்து எந்த காசு கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு காலத்து பூஜை திட்ட கோவில்கள் இருக்கு, அதுக்கு வந்து 25 ரூபாயோ 30 ரூபாயோ ஒரு நாளைக்கு செலவு, 750 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்றாங்க. அதே மாதிரி சில கோவில்களுக்கு 16 ரூபாய் மாச வருமானம், தினசரி செலவுக்கு 16 ரூபாய். சில கோவில்களில் பூசாரிகளுக்கு 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் மாச சம்பளங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு. இப்போ அறநிலையத்துறையில ஒரு வெளிப்படைத்தன்மையா இல்லைங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுங்க. இப்போ அந்த துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொரு கோவில்களுக்குள்ளயும் ஒரு அதிகார மையம், அதாவது ஆபீஸ், அலுவலகம், ஆமா ஆபீஸ் இருக்கும், ஈஓ இருப்பாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். ஆபீஸ்க்கு ஏதாவது வாடகை கொடுக்கணுமா இல்லையா? வாடகை கொடுக்கணும். கோவிலே அரசாங்க சொத்து தானே. அது இப்படி அரசாங்க சொத்து கிடையாது. கோவில் உங்க மேற்பார்வையின் கீழ் இருக்கு, உங்க ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது சார். அறநிலையத்துறை வந்து நீங்க உள்ளுக்குள்ள வந்து நீங்க இருக்கக்கூடாதுங்கிற விஷயம்லாம் இருக்கு. இப்ப 25,000 கோவில்களுக்கு நாங்க அறங்காவலர்களை நியமிக்க முடியல சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமா. எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷமா நீ ஒரு 25,000 அறங்காவலருக்குள்ள நியமிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? யாரும் விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க கோவிலுக்கு அறங்காவலர் விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. உங்க ஆளுக்கு கட்சி ஆளுக்கு கிடைக்கலான்னு தெரியல. அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடியவங்க சார் மேக்ஸிமம் பாருங்க எல்லாம் ஒரு பெயர் அளவுக்கு ஒரு நேர்காணல், ஒரு மனு போடுதல், இவங்க பார்த்து நியமிக்கிற ஆட்கள் தான் இருக்கு. நேர்மையா வெளிப்படையா இருக்கா கேளுங்க, கிடையாது. அதனால நிறைய இந்த அறநிலையத்துறைக்குள்ள இந்த கணக்கு ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மை வருங்க. ஆனா மக்கள் அங்க விழிப்பானா இருக்கணும். என்னென்னமோ வசூல் பண்றாங்க, ஒரு வெளிப்படையா இல்லை, அரசு அதிகாரம் அவங்க கையில இருக்குங்கிறதுனால இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பழனியாண்டும் ஒரு தீர்வு சொல்லுவார் சார். குறிப்பாக இந்த சேலஞ்ச் சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி நன்றி ராமரவிக்குமார். நன்றி சார்.